Hi friends. இன்னைக்கு நம்ம வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பை நவ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சேலரி பீப்புளுக்கு வெரி குட் நியூஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இட் செல்ஃப் மாற்றிருக்காங்க. ஏன்னா earlier வந்து அப் டு 3 lakhs வந்து 0% இருந்தது. இப்போ வந்து 4 lakhs வரைக்குமே 0% தான். அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் லேப்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க நியூ டேக்ஸ் ரெஜிமில். ஸோ earlier வந்து 0 to 3 lakhs அண்ட் 3 to 6 lakhs அந்த மாதிரி எவ்ரி 3 lakhsக்கு 5% இன்க்ரீஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ டோட்டலாக மாற்றி எவ்ரி 4 lakhsக்கு வந்து உங்களுக்கு 5% இன்க்ரீஸ் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 4 lakhs வந்து உங்களுக்கு டேக்ஸே வராது 0%, அண்ட் 4 to 8 lakhs வந்து 5% வரும், 8 to 12 lakhs வந்து 10% வரும், 12 to 16 வந்து 15% வரும், 16 to 20 வந்து 20% வரும், 20 to 24 lakhs வந்து 25% வரும், அண்ட் ஓவர் அண்ட் அபவ் 24 lakhs தாங்க உங்களுக்கு 30% டேக்ஸே வரும். ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப் டு 60,000 வரைக்குமே நீங்கள் டேக்ஸ் ரிபேட்டில் சேவ் பண்ண முடியும். ரிபேட் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். லாஸ்ட் இயர்லாம் வந்து அப் டு 7 lakhs வந்து டேக்ஸ் கிடையாது, நில் டேக்ஸ் மாதிரி வரும். இப்போ வந்து அது வந்து 7 lakhsன்றது 7 to 12 lakhs வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் வராது. அதாவது டேக்ஸ் வரும், பட் அந்த டேக்ஸ் வந்து ஆஸ் அ டிஸ்கவுண்ட்டாக பாஸ் ஆகிடும். ஸோ அந்த ரிபேட்னால உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ உங்களுக்கு அப் டு 12 lakhs வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் உங்களோட சேலரியை வந்து எதனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, தென் ஆப்வியஸ்லி அதில் வந்து நீங்கள் எதனா சேல் பண்ணும்போது உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதுக்கு வந்து என்டையராக உங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து பாஸ் ஆகாது. ஸோ எப்படி இருக்கும்னா, அந்த ரிபேட் அப் டு 12 lakhs வந்து கேபிட்டல் கெயின்ஸ்க்கு இட் வில் நாட் பி அப்ளிகபிள் என்டையர்லி. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் மார்ஜினல் ரிலீஃப்னு ஒன்று கிளைம் பண்ணுவோம். லைக் கொஞ்சம் 12 lakhs அண்ட் கொஞ்சம் அபவாக இருக்குது இந்த கேபிட்டல் கெயின்ஸ்னால, அந்த மாதிரி எதுனா இருந்தது அப்படின்னா தென் அதுக்கு வந்து மார்ஜினல் ரிலீஃப் கேல்குலேஷன் வரும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் பாஸ் ஆகுமே தவிர, கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு அப் டு 12 lakhs ரிபேட் வந்து என்டையராக உங்களுக்கு அது கிடைக்காது அந்த பெனிஃபிட். ஸோ ஆப்வியஸ்லி சேலரி இன்கம், அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இதெல்லாம் இருக்குது. அப் டு 12 lakhs இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து டேக்ஸ் டிஸ்கவுண்ட் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ பேசிக் எக்ஸம்ஷனுமே வந்து 3 lakhs வந்து 4 lakhsக்கு இருக்கிறது ஒன் ஆஃப் த நோட்டபிள் பாயிண்ட். ஸோ இப்போ எல்லாருமே வந்து பயங்கர ஜாலி தான் சேலரி பொறுத்த வரைக்கும். அண்ட் என்ஜாய்.